Taste the Daily. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நூதன முறையில் 12 சவரன் தங்கச் செயினை அபகரித்து சென்ற நபர் பிடிபட்டார். சென்னிமலை மணல்மேடு பகுதி ஹரி என்பவரிடம் கௌதம் என்பவர் கார் ஓட்டுநராக பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் செல்ஃபி எடுப்பதற்காக ஹரி அணிந்துள்ள தங்கச்சங்கிலி வேண்டுமென கேட்டதை நம்பி தனது 12 சவரன் தங்கச்சங்கிலியை கழற்சி கொடுத்த நிலையில் கௌதம் மாயமாக்கியுள்ளார். இதுகுறித்த புகாரில் சென்னையில் சுற்றித் திரிந்த கௌதமை பிடித்து தங்கச்சங்கிலி மீட்கப்பட்டது. இதனிடையே விடிய அரசின் ஏவல் துறையினரின் கும்பகர்ண தூக்கத்தால் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே டாஸ்மாகில் மது வாங்குவது தொடர்பான பிரச்சனையில் இருவரை தாக்கி 5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற கும்பலில் ஒருவர் பிடிபட்டார். பணிக்கன்குப்பத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறில் மனோஜ்குமார் மற்றும் தமிழரசன் ஆகியோரை பீர் பாட்டிலை கொண்டு தாக்கிய கும்பல் ஒன்று அவர்களிடமிருந்து 5 சவரன் தங்கச் செயின் மற்றும் செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்றது. இந்த கும்பலை சேர்ந்த தணிகாச்சலம் என்பவர் பிடிப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் மதுவால் ஏற்படும் குற்றங்களால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். கடலூரில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பெண் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய தலைமை காவலர் சிக்கினார். கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் செயல்படும் கைரேகை பிரிவில் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் சரண்யா என்பவருக்கும் சைபர் கிரைம் பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் பாலமுருகனுக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த சரண்யாவிடம் பணம் கேட்க வந்த பாலமுருகன் ஆபாசமாக திட்டி தாக்கியுள்ளார். இது தொடர்பான புகாரில் பாலமுருகன் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையில் பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.